கடவுளை பற்றி எதுவும் முடிவெடுக்கும் முன்பு கடவுள் என்றால் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முடிவில்லாத பல ஆன்மீக விவாதங்கள் கடவுள் இருப்பதை பற்றியும் இல்லாததை பற்றியும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவை அனைத்திற்கும் கடவுள் என்றால் என்ன பொருள் என்று தெரியாத அறியாமையே காரணம். உள்ளுணர்வினால் பொருள் கொண்டே நாம் இயங்குகிறோம். அணுக்களை பற்றி தெளிவாகவும் உறுதியாகவும் பொருள் விளக்கும் வகையில் உணர்வு தலைகாட்டாமல் எல்லாம் வல்ல இறைமைக்கு நம்மால் பொருள் கூற முடியுமா? கடவுளின் எந்த ஒரு வரையறையையும் நாம் முயற்சிக்கும் முன் கடவுளின் படைப்பை பார்ப்போம். அது எவ்வளவு மயக்குகிறது, எவ்வளவு வியக்க வைக்கிறது. பனி மூடிய மலைகள், சலசலக்கும் நீரோடைகள், சூரிய ஒளியின் வெள்ளம் பூமியில் நிரம்பி வழிகின்றது. சந்திரன் வானத்தின் மன்னர். இரவில் நம்மை பார்த்து மெதுவாக புன்னகைக்கிறார். மின்னும் நட்சத்திரங்கள் நம் காதுகளில் நித்திய ரகசியங்களை கிசுகிசுக்கின்றன. பூமியில் வசீகரிக்கும் புல்வெளிகளாலான தரை விரிப்பு, மகிழ்ச்சியில் நம்மை திகைப்பூட்டும் நடனமாடும் மயில்கள், பல்வேறு வகை பூக்கள் மற்றும் பழங்கள் நிறைந்த மரங்கள். இந்த முழு பிரபஞ்சம் ஒரு வண்ண வானவில். வானத்தில் மிதக்கும் பஞ்சு போன்ற வெள்ளை மேகங்கள், மயக்கிடும் கடலின் நீல நிறம். இந்த திடமான ஆழ்நிலை அற்புதம் நம்மை உணர்வின்மையில் திகைக்க வைக்கிறது. இந்த அற்புதத்தை யார் படைத்திருக்க முடியும்? இதை பார்த்து வியக்க எத்தனை கோடி கண்கள் நமக்கு தேவை? இந்த நேர்த்தியான படைப்புக்கு காரணமான அருவ சக்தியை படைப்பாளர் அல்லது கடவுள் என்று அழைக்க என் பரவச இதயம் என்னை தூண்டுகிறது. ஏனென்றால் இந்த அதிசயத்தை வேறு யாரும் செய்திருக்க முடியாது. இந்த அதிசயம் அனைவருக்கும் சொந்தமானது என்பதால் சாதாரணமாக தோன்றும் ஒரு அதிசயம். இது எல்லா நேரத்திலும் நடக்கும் மற்றும் சிரமமின்றி கிடைக்கும். எனவே எது அசாதாரணமானதோ அது சாதாரணமாகவே தோன்றுகிறது.